ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி கதைக்களத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பீர்பால் கதைகள் அதாவது அக்பர் பீர்பால் பற்றின கதைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதையோட தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ், யமுனையில் குளித்து எழுந்தாள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம். முஸ்லீம் மதத்தை சார்ந்த ஒருவர் தம்முடைய மதத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இந்து மதத்தை சார்ந்த பீர்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வாக்குகளை வேத வாக்காக கொண்டு நடந்தது பெருமளவில் பொறாமை உணர்வை ஏற்படுத்தியது. எப்படியோ பீர்பாலை மட்டம் தட்டிவிட வேண்டும் என்று எண்ணியும் அதுவும் முடியவில்லை. பொறாமைக்காரர்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பீர்பாலை பற்றி குறை கூற ஆரம்பித்தார்கள். சூழ்ச்சிகள் பலவற்றை பீர்பால் தன்னுடைய அறிவுத்திறத்தால் வீழ்த்தி வெற்றி கண்டார். இதனால் சக்கரவர்த்திக்கு பீர்பால் மீது மதிப்பு வளர்ந்ததை தவிர குறையவே இல்லை. பீர்பாலின் அறிவுத்திறனை பற்றி வியந்து கூறிக்கொண்டிருந்த சக்கரவர்த்தி, பீர்பால் அறிவில் சிறந்த உன்னை எவ்விதமும் அளிப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். எனவே நீ மேலும் கவனமாக இருந்து பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று மனம் திறந்து கூறினார் அக்பர். இவ்விதம் கூறி வந்த சக்கரவர்த்தி ஒரு நாள், பீர்பால், நீ இந்துவாக இருப்பதினால்தானே உன் மீது இவ்விதம் பொறாமை உணர்வுடன் காணப்படுகிறார்கள். நீ முஸ்லிம் மதத்தில் சேர்ந்து விடேன் என்று கூறினார் சக்கரவர்த்தி. அக்பர் என்ன சொல்லியிருக்காரு, நீ இந்துவாக இருக்கிறதுனால தான் எங்கள் மதத்தை சார்ந்தவங்க பூரா உன் மேலே பொறாமை உணர்வோடு இருக்காங்க. நீ என்ன பண்ணுறீன்னா உடனே எங்கள் மதத்துக்கு நீ மாறிடு, முஸ்லீமாக நீ மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. பீர்பாலை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணமுடன் உள்ள முஸ்லீம்களின் தொல்லைகளால் தான் பொறுக்க முடியாததால் தான் இவ்விதம் கூறினார். உங்கள் இனத்தவர் எனக்கு தொல்லை கொடுக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்து தான் இவ்விதம் கூறீர்கள் என்பதை அறிவேன். நான் முஸ்லீம் ஆகி ஒன்றும் செயல்பட வேண்டாம், நடப்பது நடக்கட்டும், எதையும் தாங்கும் இதயம் பெற்றுவிட்டேன் என்று கொஞ்சம் வீரமுடன் கூறினார் பீர்பால். பின்னர் பீர்பால் செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் சிலரை சந்தித்து, நண்பர்களே, நீங்கள் அனைவரும் முஸ்லிம் மதத்தில் சேர்ந்து விடுங்கள். இவ்விதம் நீங்கள் முஸ்லிம் மதத்தில் சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சக்கரவர்த்தி கூறினார் என்று கூறிவிட்டார் பீர்பால். அவர்கள் அனைவரும் ஆத்திரப்பட்டார்கள். எங்களுக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கும் நன்மைகளே போதும், எங்களை முஸ்லிம் மதத்தில் சேர சொன்னீர்களாமே என்று கேட்டனர் சக்கரவர்த்தியிடம். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இவ்விதம் செருப்பு தைப்பவர்கள் கேட்கவும் சக்கரவர்த்திக்கு ஆத்திரமாக வந்தது. நான் உங்களை சேரும்படி கூறவில்லையே, பீர்பாலிடம் கூறியது உண்மை. அவருக்கு ஏற்படும் சில தொல்லைகளை போக்கத்தான் இவ்விதம் கூறினேன் என்று கூறி அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளர்கள் அனைவரையும் அனுப்பிவிட்டு பீர்பால் வந்ததும், என்ன பீர்பால், உன்னிடம் நான் சொன்னதை நீ செருப்பு தைக்கும் தொழிலாளர்களை கூறியதாக சொல்லி அவர்களை இங்கு பெருத்த ஆரவாரம் செய்து கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு பீர்பால்கிட்ட கேட்குறாரு. பீர்பால், நான் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவன்தான், ஆனால் எனக்கு என் மதத்தை சார்ந்தவர்களைத்தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட கிடையாது. திறன் படைத்தவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முன்னேறலாம். அது சரி, நான் சொல்லாத ஒன்றை ஏன் அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளர்களிடம் கூறி அவர்கள் மனதை வேதனைப்படுத்தினாய் என்று கேட்டார். அரசே, இன்று என்னிடம் கேட்ட நீங்கள் நாளை மற்றவர்களிடம் கேட்கலாம் அல்லவா? அதனால்தான் அவ்விதம் கேட்டுவிட்டேன் என்றார் பீர்பால். பீர்பால், நான் அவ்விதம் கேட்பவன் அல்ல. உன் மீது என் இனத்தவர் கொண்ட தேவையற்ற பொறாமையால் தான் நான் அவ்விதம் கேட்டேன். நீ முஸ்லீமாக மாறாவிட்டால் நான் ஒரு இந்துவாக மாற வேண்டும். வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை என்றார் அமைதியாக. சரி, நாளை காலையில் நீங்கள் யமுனா நதியின் கரைக்கு வந்து விடுங்கள். அங்கு வேதம் ஓதும் பிராமணர்களை கொண்டு உங்களை பிராமணனாக்கி விடுகிறேன் என்றார் பீர்பால்.
எனக்கு எதுவுமாக வேண்டாம். நான் இருந்தபடியே இருந்து கொள்கிறேன். நான் இந்துவாக மாறாவிட்டாலும் கூட இந்துக்கள் மீது பற்றுதல் கொண்டவன்தான். இந்துக்கள் வேறு முஸ்லீம்கள் வேறு என்ற பிளவு மனப்பான்மை கிடையவே கிடையாது. இந்துக்கள், முஸ்லீம்கள் மற்றும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய லட்சியம். நான் வேண்டும் என்பதுவே என்னுடைய லட்சியம். நான் ஒரு முஸ்லீம் என்ற வெறியோ, முஸ்லீம்தான் உயர் பதவி வகிக்க வேண்டும் என்ற குறுகிய எண்ணமோ எனக்கு துளியளவும் கிடையாது. உன் மீது பொறாமை கொள்ளும் என் இனத்தவர்களுக்கு படித்து சொன்னாலும் அவர்கள் உன் அறிவுத்திறனையும் புத்தி கூர்மையையும் உணராமல் பொறாமை கொள்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்று கூறி முடித்து அந்த பிரச்சனையை அதோடு முடித்து விட்டார். பீர்பாலும் அக்பர் சக்கரவர்த்தியின் மனம் திறந்த பேச்சையும் பரந்த மனப்பான்மையும் கண்டு பெரிதும் மகிழ்ந்தார். அவ்வளோதான் குட்டீஸ். யமுனையில் குளித்து எழுந்தாள் அப்படிங்கிற தலைப்பில் இருந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.